வணக்கம். காலம் மிக அற்புதமானது. இந்த காலம் பல வல்லவர்களையும் சில நல்லவர்களையும் நம் மண்ணிற்கு கொடுத்துள்ளது. அப்படி இந்த மண்ணிற்கு அவதரித்து வந்தவர்களாகத்தான் கலைஞர் கருணாநிதி அவர்களும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் இருந்திருக்கின்றார்கள். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய அந்த பாடல்கள் அத்தனையும் காலம் கடந்து இன்றளவும் பேசப்படுகின்றது. இன்றளவும் அந்த பாடல்களை நாம் கேட்கின்றோம் என்றால் அந்த பாடலில் தமிழ் அவ்வளவு தூரம் இருக்கின்றது. அந்த பாடலை தமிழ் அன்னை ஆசீர்வதித்து இருக்கின்றார். கவிஞர் கண்ணதாசன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர். அதனால்தான் அவர் பாடல் இன்றும் சிறந்த ஒரு பாடல்களாக இருந்து கொண்டே இருக்கின்றன. அதே போல்தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கொண்ட கொள்கையில் உறுதியோடு, தான் எடுத்துக்கொண்ட வேலையில் மிக சிரத்தையோடு, தன்னுடைய உயிர் மூச்சாம் தமிழ் மூச்சு என்று முழக்கமிட்ட கலைஞர் தமிழை ஓங்கி பிடித்ததனால் இன்றும் நாளையும் எப்பொழுதும் இந்த தமிழ் மண்ணில் அவர் உயிரோடு இல்லாவிட்டாலும் உணர்வாக வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். இப்படி டாக்டர் கலைஞர் அவர்களும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் இந்த தமிழுக்கு ஆற்றிய சேவைகள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த தமிழ் ஆளுமைகள் எப்படி முதலாக சந்தித்தார்கள், எங்கே சந்தித்தார்கள், எதற்காக சந்தித்தார்கள், இந்த சந்திப்பு யார் மூலியம் நடைபெற்றது என்பதை இந்த வீடியோவில் இன்று நாம் பார்க்க போகின்றோம். தமிழ் சினிமாவில் கவிஞர், இயக்குனர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா என பன்முக திறமையுடன் இருந்தவர்தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதே போன்று எழுத்து, பேச்சு, சொல், செயல் அத்தனையிலும் சிறந்து விளங்கியவர்தான் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இவர்களுடைய சந்திப்பு என்பது மந்திரிகுமாரி என்ற படத்தின் மூலம்தான் முதலாக உருவானது. அதாவது மந்திரிகுமாரி என்ற படத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸில் இந்த சந்திப்பு நடக்கின்றது. மாடர்ன் தியேட்டர்ஸில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணன் சக்கரபாணி அவர்கள்தான் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றார். எப்படி தெரியுமா? இவர் ஒரு பாடலாசிரியர் என்று சொல்லி கண்ணதாசன் அவர்களை கலைஞர் இடத்திலே அறிமுகம் செய்கின்றார். உடனடியாக கலைஞர் அவர்களுக்கு நினைவுக்கு வருகின்றது, ஆம், இவர் சில படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கின்றாரே என்று எண்ணியவுடன் வாருங்கள் கவிஞரே என்கிறார். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி. காரணம், அதுவரை கவிஞர் கண்ணதாசன் அவர்களை யாருமே கவிஞரே என்று அழைத்ததில்லை. ஆனால் கலைஞர் கவிஞரே என்று அழைத்ததும் அப்படியே ஆற தழுவி முத்தமிட வேண்டும் என்று எண்ணுவது போன்று கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு இன்ப உணர்ச்சி ஏற்பட்டு விட்டது. கலைஞர் மீது மிகுந்த மரியாதை உடனடியாக உண்டாகிவிட்டது. அந்த மரியாதை எப்படி தெரியுமா? கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருந்தால் அந்த பாடலை இந்த நடிகருக்காக இந்த படத்திற்கு நான் எழுதியிருக்கின்றேன், இதை படித்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கண்ணதாசன் சொல்ல, அதே போன்று கலைஞர் அவர்கள் ஒரு கதையோ வசனமோ எழுதியிருந்தால் இந்த நடிகருக்காக இந்த படத்திற்காக நான் ஒரு வசனம் எழுதியிருக்கின்றேன், கதை எழுதியிருக்கின்றேன், இதை படித்து பார்த்து நீங்கள் எனக்கு கருத்து சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருவருக்குள்ளும் அப்படி பரஸ்பரம் நட்பு மேலோங்கி நிற்கின்றது. ஆனால் இந்த நட்பு நீடிக்கவில்லை. இந்த நட்பு, இந்த காதல் மோதலாக மாறுகிறது. 1953 வருடம் கள்ளக்குடி அந்த ரயில் மறியல் போராட்டம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தலைமையில் அந்த கள்ளக்குடி போராட்டம் என்பது தமிழ் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு கல்வெட்டு எழுத்துக்களை போன்று அந்த சம்பவங்கள் அப்படியே தமிழர்களின் மனதில் உறைந்துவிட்ட ஒரு நிகழ்ச்சி கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டம். இந்த போராட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பங்கெடுத்தார்கள் என்ற காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். அதே போராட்டத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் ஈடுபட்டார் என்ற காரணத்திற்காக அவரும் வேறொரு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் கண்ணதாசன் அவர்கள் உடனடியாக ஜாமீனில் வெளியே வந்து விடுகிறார். கலைஞர் சிறையில் இருக்கிறார். இப்படி கண்ணதாசன் அவர்கள் வெளியில் வந்ததும் இல்லற ஜோதி என்ற ஒரு திரைப்படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸார் தயாரிக்கின்றார்கள். அந்த படத்திற்கு கதை வசனத்தை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதுகிறார்கள். வழக்கம் போல் தான் எதை எழுதினாலும் அதை கலைஞரிடம் காட்டுவதை வழக்கமாக வைத்திருந்த கண்ணதாசன் அவர்கள் ஒரு தொகுப்பாக அதை உருவாக்கி கலைஞர் இருக்கக்கூடிய சிறைக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த தொகுப்பு போய் சேர்வதற்கு முன்பாகவே இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட கலைஞரின் நண்பர்கள் சிலர் கலைஞரிடம் கண்ணதாசனை பற்றி தவறாக சொல்லிவிடுகிறார்கள். பார்த்தீர்களா, கவிஞர் இல்லற ஜோதி என்ற படத்திற்கு கதை வசனம் எழுதுகிறார், உங்களிடம் அவர் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை,
நீங்கள் தான் அவரை நம்புகிறீர்கள் என்றதும் அதை சொல்லி முடிக்க கலைஞர் கையில் கண்ணதாசன் அனுப்பிய தொகுப்பு வருகின்றது. கலைஞர் அதை படிக்கவே இல்லை, அப்படியே திருப்பி அனுப்புகிறார். இது கண்ணதாசனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. நான் அனுப்பியதை படிக்காமல் திருப்பி அனுப்புகின்றாரா என்று கோபம் வர முதலாக இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு மோதல் உருவாகிறது. அந்த மோதலின் வெளிப்பாடாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் கண்ணதாசனை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் கண்ணதாசன் ஒரு வார்த்தை கூட பதில் விமர்சனம் கலைஞர் மீது வைக்காமல் தவிர்த்து வருகிறார். கண்ணதாசன் அவர்கள் கலைஞரின் நட்பு வேண்டும் என்று அதை தவிர்த்து வர, ஆனால் கலைஞர் அவர்களோ அந்த நட்பை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கண்ணதாசன் மீது மிக கடும் விமர்சனத்தை வைத்து வர 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 இருவருக்குள்ளும் மிகப்பெரிய விரிசல் ஏற்படுகிறது. ஒரு நட்பு ஆழமான காதலாக மாறியது ஒரு காலம். அதே நட்பு சிலரின் தூண்டுதலால் உடைத்தெறியப்பட்டது. கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் மீது கலைஞருக்கு வருத்தத்தை உண்டாக்கியது. அப்படி உண்டாக்கப்பட்ட வருத்தம் கலைஞரை ஒரு திசைக்கும் கண்ணதாசனை மறு திசைக்கும் கொண்டு சென்றது. கடைசி வரை அரசியல் எதிரியாகவே கவிஞர் கண்ணதாசன் அவர்களை கலைஞர் பார்க்க, கலைஞரை கண்ணதாசன் அவர்களும் அரசியல் எதிரியாக பார்க்க இருவரும் இரு துருவங்களை நின்றார்கள். தமிழ் விலகி நிற்கலாமா என்று இந்த சமூகம் கேட்டுக்கொண்டது. ஆனாலும் விலகித்தான் நின்றார்கள். எது எப்படியோ காலம் அந்த இரு ஜாம்பவான்களையும் இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்தது. காலம் அந்த இரு தமிழ் வீரர்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்தது என்ற நிறைவோடு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.